கர்நாடகா மூஞ்சி வந்து இன்னைக்கு வந்து ஷைனிங் ஆயிடுச்சு. இனிமேல் இவர் ஷைனிங் ஆகணும். இன்னமும் அவன்கிட்ட போட்டி போடுவேன், இன்னமும் இருப்பேன். ஒரு நியாயம் வேணாமாயா? தான் 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 நீ இப்படி தான் உங்கள் அப்பா செஞ்சார். இப்போ நீ இன்னைக்கு செய்கிற, நீ இன்னைக்கு உன் பையனை வழி விட்டேன்னா விஜய்க்கு ஆப்போசிட்டாக வருவானா? கண்டிப்பாக இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான். நீ வெள்ளிச்சேரியில் உட்கார் ராஜா. எங்கே உட்காந்துருக்க? திருவண்ணாமலை வரேன். 2026 ஜெயிக்க போறாரு, நாளைய முதல்வர்ன்றீங்க. வெள்ளிச்சேரில் போட்டு நாளைய ஹரியானை அன்னைக்கே ஏற்றிட்டாங்க, அடுத்த சிஎம் சொல்லிட்டு. தான் பையனை கொண்டு வந்துருக்கலாமா அந்த வெள்ளிச்சேரில்? என்ன ஆசை ஐயா? தான் 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 நீ இப்படி தான் உங்கள் அப்பா செஞ்சார். இப்போ நீ இன்னைக்கு செய்கிற, நீ இன்னைக்கு உன் பையனை வழி விட்டேன்னா விஜய்க்கு ஆப்போசிட்டாக வருவானா? விஜய்க்கு ஆப்போசிட் கண்டினியூட்டாக வருவானா? நல்ல காம்படிஷனாக கரெக்டாக இருக்குமா? விஜய் வயசு என்ன, இப்போ இருக்கிற சிஎம் வயசு என்ன? இன்னமும் அவன்கிட்ட போட்டி போடுவேன், இன்னமும் இருப்பேன். ஒரு நியாயம் வேணாமாயா? போட்டியே பண்ணல, அவங்க ஏடிஎம்கே தானே அவங்க போட்டின்னு சொல்கிறாங்க. விஜய் போட்டின்னு சொல்லவே. விஜய் தான் சொல்லலை, இன்னும் அரசியல் இருக்குங்கிறேன். ஏஜ் வழி விட்டுட்டு போயா? பையன் கரெக்டான ஏஜில் இருக்கான், ஷார்ப்பான ஏஜில் இருக்கான். இப்போ அவனை வளர்த்து விடு. நீ விலகிக்கோ, அவனை முன்ன தள்ளி விடு. போய் பிறண்டு வரட்டுமே. நீ நோகாமல் நொத்து நாங்கள் உட்கார வைப்போம். நீ வெள்ளிச்சேரியில் உட்கார் ராஜா. எங்கே உட்காந்துருக்க? திருவண்ணாமலை வரேன், ஒரு நிமிஷம். எங்கே உட்காந்துருக்க? திருவண்ணாமலை. புரிஞ்சுட்டீங்களா? சிவன் சொத்து கொலை நாசம். புரிஞ்சுக்கணும், சிவன் சொத்து கொலை நாசம். நீ யாருமே எந்த இடத்துல உட்காந்து வெள்ளிச்சேரியில் உட்காந்து காலுக்கு மேலே கால் நின்றுக்கிட்டு கால் வச்சு நிற்கிற நடராஜர் மாதிரி இருக்கிற எங்கள் தலைவர் எங்கள் சிவன் முன்னால் நீ அங்கே திருவண்ணாமலை நல்லா புரிஞ்சுக்கணும். சில ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தவங்கலாம் போண்டியாக இருக்கான். சில ஊருக்கு போனவங்களாம் அடுத்த எலெக்ஷன்லாம் காணாமல் போயிருக்கான். இப்போ இதுக்கே ஒரு பானை சோதருக்கு ஒரு சோறு உதாரணம். எந்த கோயிலில் எந்த மலையில் எவ்வளோ பேர் புண்ணிய பணம் போகிற ஸ்தானத்தில் எத்தனை முனிவர்கள் அங்கே இருக்கிற இடத்துல ஒரு புண்ணிய பூமியில் கிரிவல நடப்பாதையில் எவ்வளோ ஃபேமஸான உலக பேர் பெற்ற இடத்துல ஒரு சிவன் முன்னால் எவ்வளோ தெனாவுட்டு இருந்தால் தில் இருந்தால் இதில் வேறு கட்சிக்காரங்க வேறு கொஞ்சமாவது மூளை வேண்டாம் மேடம் உங்களுக்கு? இதில் வெள்ளி போட்டுக்கோ ராஜா, நீ தங்கம் போட்டுக்கோ, தங்கத்தில் வைரம் எல்லாம் பயிச்சுக்கோ ராஜா. நேரம்னு ஒன்று இருக்குது ராஜா. இதில் உட்காந்து அமைச்சரும் தங்கத்தட்டில் சாப்பிட்டாலோ தங்க டம்ளரில் பால் குடித்தாலோ ஆயுசு திருப்தியாகவும் சொல்ல முடியாது. ஒரு வண்டு புடுக்குன்னு காயில் போச்சுன்னா இந்த காயில் வெளியே வந்துட்டு சொல்லி முடிஞ்சிடும். இந்த இது உட்காந்தாலும் நீ என்னத்தை நீ உட்காராந்தாலும் அதில் வேறு கால் மேலே கால் போட்டேன். நல்லா சிவனுக்கு சாதாரணமாகவே சிவன் கோபம் பிடிச்சவன், ருத்ரதாண்டு ஆடுறவன். கண்டிப்பாக இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான். 2026 இப்படி கையை காமிக்கிறத இப்படி திருப்பிடுவார். விஜய் பக்கம் திருப்பிடுவார். முடிஞ்சு போச்சு. நீ அங்கே என்ன பண்ணியிருக்கணும்? அந்த வெள்ளிச்சேர் கொடுத்தியா? எப்பா இந்த வெள்ளிச்சேரில் உட்கார தகுதி எனக்கு இல்லை, பெருஞ்செருமையாக சொல்லியிருக்கோம். இவ்வளோ செலவு ஏன்ப்பா பண்ணுற? இதுக்கு மேலே ஒரு அன்னதானம் பண்ணியிருக்கலாமாப்பா? சரி, இந்த சேரை வாங்கி என்ன பண்ண போகிற? வெள்ளிச்சேரில் உட்காந்து ஆயுசு தீர்ந்துருமா? இல்லை முட்டாள இந்த செஞ்சான் பாரு, அவனுக்கு அறிவு வேண்டாம். முதல்ல அவன் ஊட்டமாக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்களாம் பாரு. இவ்வளோ பேர் சேர்ந்து தானே ரூபா கொடுத்துருக்கான். இவ்வளோ பேர் சேர்ந்து தானே ரூபா கட்டியிருக்கான். ஏடா அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கொண்டு போய் உன் அப்பனுக்கு கட்டில் வாங்கி கொடு, மரக்கட்டில். உன் அப்பனுக்கு ஒரு வீல் சேர் வண்டி வாங்கி கொடு, இல்லை உன் அப்பனுக்கு ஒரு சாதாரண சேர் வாங்கி கொடு, இல்லை உன் அப்பனுக்கு மருத்துவ செலவு பண்ணு. அதை செய்கிறத விட்டுட்டு இவருக்குன்னு வெளியில் இது கொடுத்தா பெருமையாடா? சரி, வெளியில் சேர் உட்காந்தா உடனே அடுத்த சிம்மாசனத்தில் உட்காந்துருவீங்களா? அப்போ இந்த சேர் எடுத்துகிட்டு அடுத்த வருஷம் சட்டசபையில் போய் உட்காருவீங்களா? இந்த சேரில் சட்டசபையில் தான் உட்காருவீங்களா? இல்லை உங்கள் தலைமை ஆஃபீஸில் இந்த சேரை போட்டு உட்கார முடியுமா? இது பொது சொத்து, இது பொது பைசாவில் வாங்கினது. இதை கொண்டு போய் முதலமைச்சர் இருக்கையில் போய் உட்கார முடியுமா? எதுக்கு ஏன் முடிச்சு போடுறீங்க? கொஞ்சமாவது மூளை இருக்கா? ஜெயிக்க போகிறது விஜயம் ஆகி போச்சு. எதுக்கே வெளியில் பைசா போட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க? வாய்ப்பு வந்து உதயநிதி கிட்ட கொடுங்க. வாரிசு அரசியல் நீங்களே சொல்றீங்க. இல்லை, நான் வயசாகிடுச்சு. இல்லை, கட்சி தொண்டன் தானே. உன் கட்சியில் முடிவு எடுத்துக்கோ, நீ முடிவு எடுக்காத. உன் கட்சியில் உள்ள முடிவு எடுக்க சொல்லு. துரைமுருகன் இருக்கார், எல்லாரையும் கூப்பிடு. அவங்க அஷ்டப்பட்டுக்கிட்டே நான் போட்டுன்னு தான் சொல்கிறேன். நான் வேண்டான்னு சொல்லலையே, அவரை ஒதுக்கலையே. சின்ன பையன் நான் ஒதுக்கலை. உன் கட்சியில் அவனை தூக்கி போட்டுருல, கட்சி மீட்டிங்கில் உள்ள தூக்கி போடு. விஜயும் உதயநிதியும் போட்டியிட்டா இல்லை, போட்டியிடுறதுக்கு வேலையே இல்லை. கர்நாடகா மூஞ்சி வந்து இன்னைக்கு வந்து ஷைனிங் ஆகிடுச்சு. இனிமேல் இவர் ஷைனிங் ஆகணும்.
இவர் எப்போ சைனிங் ஆறுது? ஆல்ரெடி நல்லா வேஷ்டி கட்டிக்கிறார முதல்ல. என் தலைவன் வேஷ்டியில் வரான், பேண்ட்டில் வரான். வெளி மாநிலம் போனால் இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு எப்படி போகணுமோ அப்படி போகிறான். ஒரு மெடிக்கல். யார் சொன்னா? அரசியல்வாதி. அரசியல்வாதி ஏற்கனவே இருக்கிற அரசியல்வாதிக்கு சிம்ம சொப்பனம். மிரடுறீங்க. ஏன் போலீஸை உங்கள் கையில் வச்சு ஆட்டுறீங்க? இப்போ விஜய் வந்தானே பாருங்கள், போலீஸ் எப்படி ஃப்ரீயாக விடுறாரு பாருங்கள். அவர் அந்த விஷயத்துக்கு தலையிட மாட்டார். போலீஸ் விஷயத்துக்கு தலையிட மாட்டார். போலீஸ்ன்றீங்க. பாண்டிச்சேரியில் போலீஸ் வந்து கைது எழுதுனாங்க ஒரு லேடி. இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நான் சொல்கிறேன், விஜய் ஆட்சிக்கு வரட்டும். ஒரு ஆஸ்பத்திரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு முதியோர் போய் நின்றுக்கிட்டு இருக்கான், காத்துக்கிட்டு இருக்கான். ஓபி சீட் வாங்குறதுக்கு, உட்காரதுக்கு சேர் இல்லை. எங்கேயா சேரலாம்? இங்கே இருந்த சேரலாம் எங்கேயா கேட்டால், சார் தலைமைச் செயலகத்துக்கு போயிடுச்சு சார். அங்கே எதுக்கியா? பப்ளிக் உட்கார சார். ஓமாந்தூர் ஆஸ்பத்திரியில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக என்னது? அது தலைமைச் செயலகமாக இருக்க வேண்டியது. அதை தான் இப்போ ஆஸ்பத்திரியை மாற்றிருக்கீங்க. அங்கே இருக்கிற நல்ல பொருள் ஏற்கனவே அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா செஞ்சது எல்லாமே இப்போ தலைமை, அது மாத்திரம் தேவை. இந்த அம்மா செஞ்சது எதெல்லாம் தேவையோ அங்கே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ டாக்டர் உட்காரலாம், ஓபி சீட்டு போடுற அந்த அம்மா உட்காரலாம், நர்ஸ் அம்மா டயர்டானால் ஒரு ஓரமாக போய் உட்காரலாம் ஒரு ஸ்டூலு. மக்கள் எங்கே உட்கார? நின்றுக்கிட்டு தான் இருக்கான். ரெண்டாவது, ஒன்றுக்கும் மாத்திரை. நீ எந்த ஆஃபீஸுக்கு போ, எந்த ஆஸ்பத்திரி, தர்ம ஆஸ்பத்திரிக்கோ ஒரே மஞ்சள், ஒரே வெள்ளை கலர், ஒரே காவி கலர், அப்புறம் வெள்ளையில் விட்டா பெருசு ஒரு டியூப்போ, ஒரே மாத்திரை தான் எல்லாத்துக்கும். காய்ச்சலா சார்? இந்த 8 மாத்திரை தான் சார். எனக்கு ஒரு வாரமாக வயிற்று வலிக்குது, இந்த 8 மாத்திரை தான். ஏன்னா சார் இதுதான் கொடுக்க சொல்லியிருக்காங்க சார். சரி, இதெல்லாம் வேணாண்டா, நம்ம முதலமைச்சருடைய மருத்துவத்துக்கு போவோம், காப்பி அந்த இதுக்கு. அங்கே போனால் காசு கொடுத்தாது கொஞ்சம் விலையை கம்மியாக இருக்குன்னு அங்கே போனால் இதே மருந்து தான். வேறு மருந்து கிடைக்குமா? வெளியில் கிடைக்கிற மருந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்குமான்னு போனால் இதே மருந்து தான். இது விஜய்கிட்ட வராது. இன்றைக்கி ப்ரைவேட்டில் என்னெல்லாம் மாத்திரை கிடைக்குதோ அது அவ்வளவும் கவர்மெண்ட் மெடிக்கல், முதலமைச்சர் மெடிக்கல் கிடையாது. அது எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் மெடிக்கல், மோடி மெடிக்கல்னு போடல. இங்கே தான் முதலமைச்சர் படம், அதுக்கு ஒரு ஃபோக்கஸு போட்டு மாத்திரை கொடுக்குறீங்க. விஜய் வந்தால் கிடையாது. மத்திய மாநில அரசு மருந்தகம் அப்படி தான் இருக்கும். வெளியில் நீங்கள் என்ன பொருள் என்ன மருந்து வாங்குறீங்களோ அதில் பாதி விலையில் இவர்கிட்ட கிடைக்கும். ஆஸ்பத்திரி நல்ல ஃபெசிலிட்டிஸில் இருக்கும். அதே மாதிரி இஜிசி ஸ்கேன் அந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம், எக்ஸ்ரே இதுக்கெல்லாம் காசு வாங்குறீங்களா கவர்மெண்ட்டில்? மினிமம் 50 ரூபாங்க எக்ஸ்ரே. பிஜிசி காசு இருக்குல்லங்க, அது எல்லாமே அறவோடு நிறுத்தப்படும். அறவோடு நிறுத்தப்படும். யங்ஸ்டர் முதியோர் டாக்டரை வந்து பணியிலேருந்து அட்வைஸ் சொல்கிறதுக்கு போட்டுட்டு எல்லா டாக்டரும் செக்கப்புக்கு பண்ணுற எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஆனால் அவங்களுக்கு அட்வைஸ் டெய்லி ஒரு மீட்டிங் மாதிரி போடுறதுக்கு, அட்வைஸ் சொல்கிறதுக்கு ஓல்டு டாக்டர் எல்லாமே 50 வயசு ஆச்சுன்னா கழிச்சிடு, எல்லாத்தையும் உட்கார வச்சிரு, ஒரு ரூமை போட்டு உட்கார வச்சிரு. இவங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான இது வந்தால் கூப்பிட்ற மாதிரி. அந்த மாதிரி விஜய் ஆட்சியில் கண்டிப்பாக வரும். காவல்துறை சீராக இருக்கும். எங்கேயுமே கற்பழிப்பு, மானபங்கம் அந்த மாதிரி நடக்காது. பள்ளிக்கூடங்கள் கல்வி தரமாக இருக்கும். கன்ஃபார்மாக 26 விஜய் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்தாச்சு, வந்தாச்சு. அடுத்தால நீங்கள் உண்டான ஏற்பாடை பாருங்கோங்கிறேன். எல்லாருக்கும் வீடு கட்டி தரேங்கிறாரு, எல்லாருக்கும் பைக் வாங்கி தரேங்கிறாரு. ஏங்க லஞ்சம் வாங்காமல் இருக்கிறவங்களாம் பிடிச்ச அந்த காசை பிடுங்கினாலே எல்லாமே கொடுக்கலாமேங்க. இப்போ இருக்கிற மினிஸ்டருடைய காசை பிடுங்கினாலே ரோட்டில் யாரும் படுக்க வேண்டாங்க. விஜய் ஆட்சியில் ரோட்டில் யாரும் படுக்கிற நிலைமை இருக்காது. ஏதாவது பெரிய ஹோமு எங்கே வேணால் வேலை செய், அங்கே தங்கிக்கோ, காலையில் கிளம்பு, உனக்கு பிடிச்சா அங்கே சாப்பிடு, வேண்டானா வேண்டாம், நைட்டு வந்து அங்கே தங்கிக்கோ. ஆனால் யாரும் ரோட்டில் படுக்கக்கூடாது, சாலையோரத்தில் படுக்கக்கூடாது. அந்த இதை கண்டிப்பாக விஜய் செய்வார். அது மாதிரி இலவச பஸ்ஸு, இந்த மாத ஊக்கத்தொகை இதெல்லாம் நிறுத்தப்படும். அது தேவையில்லை. உண்மையிலே வயசானவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கட்டும். நல்ல வசதியானவங்களுக்கு கிடைக்கிது இல்லை, அதெல்லாம் துண்டு நூலாக்கி நூலாக்கி எல்லாத்தையும் பிடிப்பார் நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது, நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் தங்கத்தில் சேர் வாங்கி கொடுங்கோ, உங்கள் தலைவனுக்கு வேண்டாங்களே. வெள்ளியில் சேர் வாங்கி கொடுங்கோ, வைரத்தில் வாங்கி கொடுங்கோ, வைடூரியத்தில் வாங்கி கொடுங்கோ. என்னத்தை உட்கார வச்சு பார்த்தாலும் உங்களுடைய கட்சி மேடையில் தான் ராஜா. 2026 மக்கள் மேடையில் முதலமைச்சராக இருக்கிறது விஜய்.
அதில் மாற்று கருத்தே கிடையாது. என் கணித ஜோதிடர் தெளிவாக சொல்கிறேன். ஓகே.